வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 13/3/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழக நிகழ்வுகள் பற்றி பார்ப்போம். இந்தியாவின் பெண்களுக்கான அதிகபட்ச குடிமையியல் விருதான நார்சக்தி விருதுகள் 2018ஆம் ஆண்டிற்காக 44 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா பேடி பச்சாவோ பேடி பதாவோ திட்டத்தின் கீழ் குழந்தை பிறப்பு சமயத்தில் குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பதில் மேன்மை வளர்ச்சி அடைந்ததற்காக தமிழக சமூக நலன் மற்றும் சத்துணவு துறையானது நாரி சக்தி விருது பெற்றுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேடி பச்சாவோ பேடி பதாவோ திட்டத்தின் கீழ் பாலின விகிதத்தை அதிகரிப்பதற்காக நாரி சக்தி விருது 2018 பெற்ற தமிழக அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் சமூக நலன் மற்றும் சத்துணவு துறை என்பதுதான். அடுத்தது இந்திய செய்திகளை பற்றி பார்க்கலாம். HIV-யால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இலவச ஆலோசனை மற்றும் தெரப்பி ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி முறையில் சிகிச்சை வழங்குவதற்காக இந்தியாவில் HIV சிகிச்சை மையமானது மும்பையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மையத்தை ஹம்சகர் ட்ரஸ்ட் அதாவது ஹம்சகர் அறக்கட்டளை அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் HIV சிகிச்சை மையமானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் மும்பை என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநில அரசானது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 14%இலிருந்து 27% உயர்த்தியுள்ளது. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான அரசியலமைப்பு ஷரத்து 338B என்பது. அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நல ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து எப்படி வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சமீபத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 14%இலிருந்து 27% உயர்த்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மத்திய பிரதேசம் என்பதுதான். அடுத்தது உலக செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது SIPRIன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதில் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனமானது சமீபத்தில் வெளியிட்டுள்ள 2018ஆம் ஆண்டில் உலகில் ஆயுதங்கள் இறக்குமதி செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவானது 2வது இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்திங்கன்னா முதலிடம் யார் பிடிச்சிருக்காங்கன்னா சவுதி அரேபியா தான் பிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2018ஆம் ஆண்டில் உலகில் அதிகமாக ஆயுத இறக்குமதி செய்த நாடு எது அப்படி சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் சவுதி அரேபியா என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். பாலஸ்தீன நாட்டின் புதிய பிரதமராக முகமது சட்டாயா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன நாட்டின் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா மஹமூத் அப்பாஸ் என்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, பாலஸ்தீன நாட்டின் புதிய பிரதமராக பதவி ஏற்றவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் முகமது சட்டாயா என்பதுதான். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். உயர்தர வானொலி மற்றும் தொலைக்காட்சி பரப்புகை சேவைகளை அளிப்பதற்காக சீனாவானது சீனாசாட் 6C என்ற செயற்கைக்கோளை லாங் மார்ச் 3B என்ற ஏவு வாகனத்தின் மூலம் புவி சுற்றுவட்ட பாதைக்கு செலுத்தியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேவையானது சீனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென் பசிபிக் தீவுகளை சார்ந்த நாடுகள் பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சீனாசாட் 6C என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எந்த ஏவு வாகனத்தின் மூலம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் லாங் மார்ச் 3B என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். மார்ச் 29 அன்று பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் முதலாவது விண்வெளி நடைப்பயணத்தை நாசாவானது நடத்தியுள்ளது. இந்த விண்வெளி நடைப்பயணமானது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்காவை சார்ந்த ஆனி மெக்லைன் மற்றும் கிறிஸ்டினா கோச் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தோன்னா, விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் பெண்மணி சோவியத்தை சார்ந்த ஸ்வெட்லானா சாவிட்ஸ்கியா என்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 25 ஜூலை 1984 நடைப்பயணம் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, நாசா நடத்த உள்ள விண்வெளி நடைப்பயணத்தில் பங்கேற்கும் பெண்மணிகள் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ஆனி மெக்லைன் மற்றும் கிறிஸ்டினா கோச் என்பவர்கள் தான். அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் இதில் பார்த்தீங்கன்னா மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது CSIRN CECIR சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் முதலாவது பெண் இயக்குநராக தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் N கலைச்செல்வி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது CECRIன் முதல் பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படி சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் N கலைச்செல்வி என்பதுதான்.
அடுத்தது புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். பிரதமரின் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை உள்ளடக்கிய சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற புத்தகம் நிதியமைச்சர் அருண் ஜெட்லி அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரதமரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை உள்ளடக்கிய புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பது தான். அடுத்தது 12/3/2019 கேள்விகளுக்கான பதிலும் 13/3/2019 கேள்விகளும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த மாநில அரசு பெண்கள் சார்ந்த வன்கொடுமைகளுக்கு தீர்வு காண 181 என்ற இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான பதில் தமிழ்நாடு என்பதுதான். இரண்டாவது கேள்வி, உலக பொருளாதார ஆய்வறிக்கையில் வேகமாக வளர்ந்து வரும் இந்திய நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்ற தமிழக நகரங்கள் எவை? இதற்கான பதில் திருப்பூர், திருச்சி மற்றும் சென்னை என்பதுதான். மூன்றாவது கேள்வி, தமிழகத்தின் மதுரையில் நடைபெற உள்ள உலக தமிழ் தொழில் முனைவோர் மாநாட்டின் தலைப்பு என்ன? இதற்கான பதில் தி ரைஸ் என்பதுதான். நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் தானியங்கி ஆய்வு ரயில் தொடங்கப்பட்ட இடம் எது? இதற்கான பதில் சென்னை IFC பெரம்பூரில் தான். ஐந்தாவது கேள்வி, காசநோய் இல்லா தமிழகம் 2025 என்ற மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான பதில் மாமல்லபுரம் என்பதுதான். அடுத்தது 13/3/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, கொங்கன் 18 என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கியுள்ளது? இரண்டாவது கேள்வி, தெற்காசிய பிராந்திய இளையோர் அமைதி மாநாடு நடந்த நகரம் எது? மூன்றாவது கேள்வி, 2019 ஜனவரி முதல் கிம்பர்லி செயல்முறைக்கு தலைவராக உள்ள நாடு எது? நான்காவது கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவில் முதல் ஆந்தை விழா நடத்தப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, இந்திய குடியரசு தின சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ள சிரில் ரம்போசா எந்த ஆப்பிரிக்க நாட்டின் அதிபர் ஆவார்? உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.